அனைவருக்கும் வணக்கம். ப்ளூ கோஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரைவேட் லேண்டர் ஆன் மூன் வித் நாசா எக்யூப்மெண்ட்டுங்க. அதாவது ஒவ்வொரு நாடும் தங்களுடைய அதாவது நிலவுக்கு தங்களுடைய வாகனங்களை, விண்வெளி வாகனங்களை அனுப்பணும்னு நினைக்கும். அங்கே போயிட்டு அது குறித்து ஆராய்ச்சி செய்யணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி சில நாடுகள் மட்டும்தான், அரசு சார்ந்த நிறுவனங்கள் மட்டும்தான். இப்போ இந்த அமெரிக்காவை எடுத்துட்டா நாசாவாகட்டும், இந்தியாவில் இஸ்ரோவாகட்டும், இவங்க தான் வந்து அந்த லேண்டரை அனுப்புவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரைவேட் கம்பெனி தன்னுடைய லேண்டரை மூணுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. நாசாவோடைய எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி, அவங்களே ஒன்றும் பில்ட் பண்ணாலும் இல்லை, நாசாவோடைய எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ரைவேட்டாக ஒரு லேண்டரை மூணுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் லேண்டர் ஆன் மூன் வந்து நாசா எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி அங்கே வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. இது செஞ்ச கம்பெனியோட நேம் என்ன? ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் கம்பெனி தான் இது வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நாசாவுடைய கமர்ஷியல் லூனார் பேலோட் சர்வீஸுங்க, CLPS. அது என்ன கமர்ஷியல் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னு வச்சுங்களேன், ஒன்லி கவர்மெண்ட் மட்டும் தான் செய்யணும் அப்படின்றது இல்லாமல் ப்ரைவேட்டு இது வந்து கொண்டு வருது. கமர்ஷியல்னாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரியும்? வியாபாரம். நாங்களும் இது மாதிரி வியாபாரம் கூட வரும், எங்களுக்கு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கூட வந்து நிலாவுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த கமர்ஷியல் அந்த சர்வீஸுடைய ஒரு பார்ட் தான் வந்து இந்த ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் கம்பெனி அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கவர்மெண்ட் ஆனது ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ இந்த கம்பெனி ஏதாவது கண்டுபிடிச்சாலும் அதை கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாசாவுடைய ஒரு பார்ட் தான் வந்து இந்த சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 2 வீக்ஸ் மிஷினுங்க. 2 வாரம் இந்த மிஷின் வந்து செயல்படுமா. அதாவது இந்த ப்ளூ கோஸ்ட் அப்படிங்கிற இந்த லேண்டர் வந்து 2 வாரம் அங்கே செயல்படுமா. இதோட வேலை என்ன? சென்டிங் பிக்சர்ஸ், நிலவில் இருக்கக்கூடிய படங்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது தான் இதோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல்ல சன்னுடைய ஃப்ளேர், சூரிய வெளிச்சம் வரும்போது அந்த ஒளி கீற்றுங்க இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பூமியுடைய பிக்சரை வந்து ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க. இது 2 பிக்சர்ஸை தற்போது இது அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் மூணுக்கு வந்து லேண்ட் பண்ணக்கூடிய 5 கண்ட்ரி, அதாவது நிலவுக்கு வந்து வாகனங்களை அமைச்சு இந்த லேண்டரை அமைச்சு அங்கே தரையிறங்கின 5 நாடுகள் என்னென்னு பார்க்கும்போது ரஷ்யா, USA, இந்தியா, ஜப்பான் அண்டு சைனா. இந்த 5 நாடுகள் மட்டும்தான் நிலவில் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரைவேட் வந்து அங்கே லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ப்ளூ கோஸ்ட் அப்படிங்கிறதுங்க. பாருங்கள், ப்ளூ கோஸ்ட்னு சொல்கிறாங்க, ஆனால் கோல்டு கலரில் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் விஷயம், அதை நம்ம விட்டுருவோம். ஸோ இந்த ப்ளூ கோஸ்ட் அப்படிங்கிறது மூணில் வந்து லேண்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பிக்சர் அப்படிங்கிறது இந்த சன்னுடைய ஃப்ளேருங்க, அந்த ஒலிக்கிட்டு இருக்குது இல்லையா? அந்த ஃப்ளேர் வந்து முதல் ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பூமியுடைய பிக்சருங்க, இதுதான் வந்து பூமி. இந்த பூமியுடைய பிக்சரை ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ கோஸ்ட் அப்படிங்கிறது நிலவுக்கு அனுப்பியிருக்க ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி நிலவுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.